ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு அழகான இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே ஒரு ட்ராயிங் காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி பிக்சர் செலக்ட் பண்ணணும், இந்த விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் ஹையர் செக்ஷனுக்கு நம்ம எப்படி ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆல்ரெடி பிரைமரி செக்ஷனுக்கான டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவும் தேவைப்படுறவங்க அந்த வீடியோஸும் பாருங்கள். ஹையர் செக்ஷன் பொறுத்தவரை நாம் ஒரு காம்படிஷனுக்கு ஒரு பிக்சர் வரைய போகிறோம் அப்படின்னா மெயினாக அதில் ஏதாவது ஒரு கான்செப்ட் பேஸ்டாக இருக்கணும். காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே முக்கியம். இப்போது நேச்சர் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே சும்மா ஒரு நேச்சர் சீனரி வரைகிறத விட ஒரு ப்ரிசர்வ் நேச்சர், சேவ் நேச்சர், எப்படி நேச்சரை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அதுக்குள்ளே வச்சு வரையும் போது நமக்கு ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுக்குன்னு நல்ல ஒரு கான்செப்டை மட்டும் உள்ளே வச்சுட்டு பிக்சரை ரொம்ப சுமாராக வரைஞ்சாலும் நம்மளால் வின் பண்ண முடியாது. ஸோ பிக்சர் செலக்ட் பண்ணும்போதே அதில் ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இருக்கிற மாதிரி அட் த சேம் டைம் நம்மளால் அதை ஈஸியாக வரைஞ்சிட முடியும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினா அதை நம்ம பெட்டராக கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சராக செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே காமனாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. அதாவது நம்ம ஓரளவுக்கு வரைஞ்சாலும் சரி, ரொம்ப நல்லா வரைகிறவங்களாக இருந்தாலும் சரி. ஸோ காமனான டிப்ஸ் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ரொம்ப பெஸ்ட்டாக வரைவீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போது இண்டிபெண்டன்ஸ் டே டைமாக இருக்குது. சப்போஸ் நேஷ்னல் லீடர் பிக்சர் வரையிற சொல்லி ஏதாவது டாபிக் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப காமனாக இருக்கவங்கள செலக்ட் பண்ணாமல் கொஞ்சம் அவங்களோட சில அப்பேரன்ஸ் பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் அந்த முண்டாசு, அந்த மீசை, சுபாஷ் சந்திர போஸ் அந்த தொப்பி, அந்த ஒரு அப்பேரன்ஸ். ஸோ அப்படி அவங்கள நமக்கு சில அப்பேரன்ஸ் வச்ச உடனே நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உள்ளவங்க பிக்சர் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி செலக்ட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம அவங்களோட முக அமைப்பை கொண்டு வந்துட முடியும். அது தெளிவாக புரியுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். இப்போது 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க 2 பேரையும் நம்ம வரைகிறோன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த 2 சிஸ்டருக்கும் அந்த முகத்தில் சில சின்ன சின்ன வித்தியாசம்தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன வித்தியாசம் நம்ம ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப அக்யூரேட்டாக வரைஞ்சால் மட்டும்தான் அவங்க 2 பேருக்கும் இடையிலான டிஃப்ரென்ஸ் நம்மளால் காமிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் அப்பார்ட் ஃப்ரம் ஃபேஸ் குறிப்பிட்ட ஒரு ஐடென்டிட்டி உள்ள ஒரு நேஷ்னல் லீடர் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் நம்ம கொஞ்சம் கூட பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வரைஞ்சிட்ருக்க இந்த பிக்சரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இதுவும் நம்ம ஒரு காம்படிஷன் ஓரியன்டான பிக்சர் தான். ரொம்பவே ஈஸியான ஒரு ட்ராயிங்னு கூட சொல்லலாம். ஆனால் இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ஹேண்ட் வரையும் போது கரெக்டான இடத்துல அந்த வளைவுகள் இருக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல பெண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல பெண்ட் பண்ணி வரணும். அதுக்கு நம்ம ஈஸியாக எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னா, இப்படி வரையும் போது உங்களுக்கு ஒரு இடத்துல டவுட் வருதுன்னா உங்கள் கையை அந்த பக்கத்தில் வச்சு அதே பொசிஷனில் வச்சு பாருங்கள். அப்போ நம்ம கையை பார்க்கும்போது நமக்கு தெரியும் சில இடங்கள் லைட்டாக வளைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக லைட்டாக வளைச்சி போடணும். சில இடங்களில் ஸ்ட்ரெயிட் லைனாக வரணும். அந்த இடத்துல வளைவு கொடுக்கக்கூடாது. ஒரு சின்ன கோடு தானே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளோட டோட்டல் பிக்சரே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல எப்படி வருது அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்து பண்ணும்போது தான் நம்மளோட அவுட்புட் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் ஆயில் பேஸ்டில் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரையான்ஸ் ஒரு கலர் பென்சில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த சக்கரம் வரையும் போது அந்த லைன்ஸ் நான் நார்மலாக போட்டுட்டேன். மேபி அது உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா உள்ளே ஒரு சின்னதாக இன்னொரு சர்க்கிள் போட்டுக்குங்க. அந்த லைனில் அந்த பல்ஜாக இருக்க இடம் அந்த இடத்துல சர்க்கிளில் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் அப்படியே லீனியராக நீட்டி விட்டுட்டோன்னா ஈஸியாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காம்படிஷன் டாபிக் போகலாம். நம்ம காம்படிஷனுக்கு ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணிட்டோம். அந்த பிக்சர் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, நம்ம மனசுக்கு தோணும். ஓகே, இது தானே நம்ம வரைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு போனோம்னா கட்டாயம் நமக்கு அங்கே வரையும் போது நமக்கு டைம் அதிகமாக எடுக்கும். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நாம் ஒன்று நினச்சி வரைய போனோம்னா அங்கே வேறு ஏதாவது ஒன்று வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கட்டாயம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட அவுட்புட் கிடைக்கும். பிக்சர் வரைய ஆரம்பிக்கும் போது லாங் லைன்ஸ் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க.
ஷார்ட் லைனாக போட்டு அதை ஒரு செகண்ட் நிப்பாட்டி அடுத்து அந்த லைன் எந்த டைரெக்ஷனில் போகுது, எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப அதிலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நம்மளோட பிக்சர் வந்துட்டு அந்த வளைவு, நெளிவு இதெல்லாமே வந்து கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் கண்டினியூஸ் லைன் ட்ராயிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டினியூஸ் லைன் அப்படியே போட்டு தானே வரைகிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு அவங்க அந்த ஒரு கண்டினியூஸ் லைன் ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அது இன்னொரு கேட்டகரி ஆஃப் ட்ராயிங். நம்ம நார்மலாக வரைகிற ஒரு பிக்சரில் அந்த வளைவு நெளிவுகள் எல்லாம் கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம ஷார்ட் லைன்ஸாக யூஸ் பண்ணி வரைகிறது தான் பெஸ்ட்டு. அப்புறம் காம்படிஷனில் வரும்போது நம்ம வந்து அந்த டைமுக்குள்ளே முடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துக்கு நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டோன்னா நம்மளால் ஓவரால் பிக்சரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனையை ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். இருந்தாலும் காம்படிஷனில் வரைஞ்சிட்ருக்க அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று பர்ஃபெக்டாக வரல, கரெக்டாக வரல அப்படின்னு ஆகிட்டு நம்ம அதிலேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரை அதை பெஸ்ட்டாக கொடுத்துட்டு அடுத்து அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இப்படி ஆகுறது ஒரு ட்ராபேக்கான விஷயம்தான். இருந்தாலும் நம்ம அந்த பிக்சரை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணும்போது பை சான்ஸ் ப்ரைஸ் வின் பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது. அதுவே இன்கம்ப்ளீட்டடாக இருந்தால் கட்டாயம் நமக்கு ப்ரைஸ் கிடைக்காது. இப்போது நம்ம ரொம்ப பெஸ்ட்டாக வரையக்கூடியவங்களுக்கான ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுதான் ஆல்ரெடி ரொம்ப பெஸ்ட்டாக வரைகிறாங்களே, அவங்களுக்கு எது டிப்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக வரைவீங்க, உங்களால் வரைய முடியும் அப்படின்னா பிக்சரை வந்து தயவு செஞ்சு வெளியே தேடாதீங்க, உங்கள் மூளைக்குள்ளே தேடுங்க. அது உங்களை இன்னும் இன்னோவேட்டிவாகவும் தனித்துவமாகவும் காட்டும். உங்களோட கற்பனை திறன் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு அதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோஸில் தெளிவு பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.